வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதி நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஏற்கனவே பாலகிரக தோஷத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பாலகிரக தோஷம் வீடியோக்கள் தான் முடிந்த பிறகு நம்ம கடைசியாக வழிபாடுக்கு உண்டான விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வழிபாடு முறைகளை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தெரிந்த நபர்களிடம் வீடியோவை பற்றி எடுத்து சொன்னால் போதும், எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இதையும் தாண்டி ஜோதிட ஆலோசனைகளுக்காக தயவுசெய்து இலவசமாக சொல்லுங்கள், நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் என்னிடையே கால் பண்ணி கேட்க வேணாம். தயவு செஞ்சு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்கள் மனதில் பட்டுதுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு வழிபாடு தெய்வம் மகாவிஷ்ணுவை சொல்கிறோம். அந்த மகாவிஷ்ணு வழிபாட்டை நம்ம மனசில் நினைத்தாலே அந்த பாலகிரக தோஷம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லி, இருக்காதுன்றதுக்கான தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுபோல் பரணி நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி வழிபாடும், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சிவன் வழிபாடும், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய அதுக்கும் சிவன் வழிபாடு 2 தான் கொடுத்துருக்காங்க. கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் ஃபஸ்ட்டும், 2வது ரிஷப ராசிக்கு மீதம் உள்ள பாதங்கள் வர்றதுனால 2க்குமே சேர்ந்து சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பிரம்மா வழிபாடும், மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு வழிபாடும், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நடராஜர் வழிபாடும், புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராமபிரான் வழிபாடும், புனர்பூசத்துக்கு அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு 2 தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்ததை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூச நட்சத்திரத்துக்கு ஆதிசேஷன் வழிபாடு, நடராஜன் 2மே வழிபாடு பண்ணலாம். மக நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி விநாயகர் வழிபாடு 2மே பண்ணலாம். மகம் பூர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வழிபாடு முறைகள் இருக்கிறது. அதுபோல் உத்திராட நட்சத்திரம் காமாட்சி அம்மன் வழிபாடும் தொடர்ந்து இந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டு வரும்போது அந்த பாலகிரக தோஷம் என்பது மிக மிக குறையும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அந்த தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த வழிபாடு முறைகள் பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுபோக சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமானை சொல்கிறாங்க. விசாக நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு வழிபாடு சொல்கிறாங்க. அனுச நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானை சொல்கிறாங்க. கேட்டை நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு வாரண குணமங்கை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு மகாவிஷ்ணு வழிபாடு இருக்குது. இது எந்த நட்சத்திரத்துக்கு என்னன்னா 17வது வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு ஆகிய வாரண குணமங்கைன்னு ஒரு இடத்துல இருக்காரு. அந்த வழிபாடு பண்ணலாம். அதுபோக வராக பெருமான், அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு வராக பெருமானும், உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேய பெருமானும், அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் பெருமானும் வழிபாடு பண்ணலாம். அதுபோக சதய நட்சத்திரத்துக்கு அபிராமி அம்பிகை வழிபாடும், பூராட நட்சத்திரத்துக்கு சூரியன் அம்பிகை 2 சேர்ந்து பண்ணிக்கலாம். புரட்டாதிக்கு அனந்த பத்மநாப சாமி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இதை பண்ணலாம். அதுக்கு புரட்டாதி 1வதுக்கு அனந்த பத்மசாமி கொடுத்துருக்காங்க. அதுபோல் துர்க்கை ஆஞ்சநேயர் 2 சேர்ந்து பண்ணலாம். அதுபோல் உத்திரட்டாதிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ரேவதிக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் பெருமாள். ரேவதி நட்சத்திரத்துக்கு 3 வழிபாடு கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் கொடுக்கலாம், பெருமாள் கொடுக்கலாம், ஸ்ரீரங்கநாதர் சயன பெருமாள் அப்படின்ற ஒரு தேவதையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம பாலகிரக தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நட்சத்திர ரீதியாக பல்வேறு விஷயங்களில் நடக்கக்கூடிய கெடுதலுக்காக வழிபாடு முறைகள் சொல்லியிருக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லை. தெளிவு இல்லை என்றாலும் கூட உங்களுடைய அறிவில் உள்ள ஜோதிடம் சென்று இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அதுக்கு பாலகிரக தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து அதன் பின்பு அதுக்குண்டான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.